என்னை உற்சாகப்படுத்திய சில விஷயங்களை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களை விட்டுவிட்டு பரத்திற்கு ஏறிச் சென்றதை பார்க்கும் பொழுது, என்னுடைய தந்தை என்னை கல்லூரி விடுதியில் விட்டுச் சென்றதுதான் ஞாபகத்திற்கு வருகிறது. முதல் முறையாக என் வீட்டை விட்டு சில காலம் நிலையாக விடுதியில் தங்குவதற்கு சென்றபோது, இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களை விட்டு விடைபெற்று சென்றதை தான் ஒப்பிட்டு பார்த்தேன். யோவான் 14 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று இயேசு சொன்னார். கிட்டத்தட்ட என் தந்தை இதை என்னிடத்தில் சொல்வது போல் இருந்தது. கவலைப்படாதே, கலங்காதே, நீ சந்தோஷமா இருப்பதையே நான் விரும்புகிறேன். உன்னுடைய சந்தோஷம் நிறைவானதா இருக்க வேண்டும். நீ பரிபூர்ண சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சிறு துளி அல்ல, நீ சந்தோஷமா இருக்க வேண்டும். உன்னுடைய சந்தோஷத்திற்காய் நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று இயேசு என்னிடத்தில் சொல்வதைப் போல இருந்தது. என் ஜீவனை உனக்காக கொடுக்க விருப்பம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆம், இயேசு நமக்காக இதை செய்தார். இந்த வார்த்தைகள் தனிப்பட்ட முறையில் என்னிடத்தில் பேசியது. சில வேளைகளில் சில சிறிய விஷயங்கள் நடைபெறும் பொழுது, அதை குறித்து கலக்கம் அடையும் பொழுது இந்தியாவை பற்றி எண்ணி பார்ப்பேன். அங்கு உள்ள சபைகளை பற்றியும் நான் எண்ணி பார்ப்பேன். அங்கே தங்கியிருந்த போது இந்தியாவை போய் பார்த்துவிட்டு வரும்போது இல்லை, அங்கே தங்கியிருந்த போது கிராமங்களில் உள்ள திருச்சபைகளில் நடக்கும் மாநாட்டிற்கு போவோம். அப்பொழுது பார்த்த சில காட்சிகள் என்னுடைய ஞாபகத்தில் இருக்கிறது. இந்த நினைவுகளை நான் எப்பொழுதும் என் இருதயத்தில் வைத்திருக்க விரும்புகிறேன். அந்த கிராமங்களில் உள்ள சபைகளுக்கு நாங்கள் சாலை வழியாக செல்லும் போது அங்குள்ள குழந்தைகள் விலை குறைந்த கூடைகளை வைத்துக்கொண்டு சாலை ஓரங்களில் இருக்கும் மாட்டு சாணத்தை சேகரிப்பார்கள். இது சேகரிக்கும் அளவுக்கு விலை உயர்ந்ததா என்று நீங்கள் நினைப்பீர்கள். அதிகாலையில் யாரும் எழுவதற்கு முன்பு சாலையில் அந்த மாடுகள் விட்டு செல்லும் சாணத்தை சேகரித்து தங்கள் வீடுகளுக்கு கொண்டு செல்வார்கள். அவர்கள் தாய்மார்கள் இதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள். அந்த வீடு அரைக்குறையாக கட்டப்பட்ட சிறு குடிசையாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் சில இடங்களில் அவ்வாறாகத்தான் இருக்கும். அவருடைய தாய் கொஞ்சம் வைக்கோலை எடுத்து அந்த மாட்டு சாணத்தோடு கையினால் அவற்றை வரட்டிகளாக தட்டி அவருடைய குடிசை வீட்டின் வெளிச்சுவரில் ஒட்டி வைப்பார்கள். வட்டமாக தட்டப்பட்ட அந்த வரட்டிகள் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அது தானாக காய்ந்து கீழே விழுந்துவிடும். இதைதான் அவர்கள் எரிபொருளாக பயன்படுத்தி கொள்வார்கள். அந்த ஏழ்மையான கிராமங்களில் விறகு கிடைப்பதுமே அரிதுதான். அவருடைய பிள்ளைகள் நன்கு படித்து வேலைக்கு சென்றால்தான் மண்ணெண்ணெய், கேஸ் எல்லாம் வைத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த ஏழை பெண்களுக்கு இந்த வரட்டிகள் தான் எரிவாயு. நான் இதை பற்றி எண்ணும் பொழுது என்னுடைய கேஸ் தீர்ந்து விட்டது, வெறும் 3 வாரங்கள் மட்டும்தான் வந்தது. இது போல சிறு சிறு காரியங்களை குறித்து நான் குறை சொல்லி கொண்டிருக்கிறேனே. ஆனால் இப்படிப்பட்ட சகோதரிகளோடு அல்லவா நான் நித்தியத்தில் வாழப்போகிறேன். அவர்களை பார், அவர்களுக்கு இவைதானே எரிபொருளாக இருக்கிறது என்று ஆண்டவர் என்னிடம் பேசுவார். நல்லவேளை இந்த சாணத்தில் துர்நாற்றம் வீசுவதில்லை. தேவன் அதை ஆசீர்வதித்திருக்கிறார். மற்ற விறகுகளைப் போலதான் இதிலிருந்தும் வாசனை வரும். அதைதான் அவர்கள் சமைப்பதற்கு பயன்படுத்துவார்கள். அவர்களை பற்றி நினைக்கின்ற இரண்டாவது காரியம், எல்லா தாய்மார்களும் குழந்தைகளும் தங்கள் தலையிலோ இடுப்பிலோ பானைகளை வாளிகளை சுமந்து கொண்டு வரிசையில் நின்று தண்ணீர் பிடித்து செல்வார்கள். காலை நேரங்களில் தண்ணீர் லாரிகள் வந்துவிடும். அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் முதல் வரிசையில் நின்று தண்ணீர் பிடித்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டும் சண்டை போட்டுக்கொண்டும் கத்திக்கொண்டும் இருப்பார்கள். இவ்வாறாகத்தான் தண்ணீர் எடுத்து சென்று சமையலுக்கு பயன்படுத்துவார்கள். இந்த தண்ணீரை சிந்தாமல் சிதறாமல் வீட்டுக்கு எடுத்து கொண்டு நடக்க வேண்டும். எடுத்து செல்வதற்கு அவர்களுக்கு எந்த தள்ளுவண்டிகளும் கிடையாது. குழந்தைகள் கூட இவ்வாறாகத்தான் சுமந்து கொண்டு செல்வார்கள். இப்படிதான் அவர்கள் வாழ்கிறார்கள். இந்த காட்சிகளை எப்பொழுதும் என் மனதில் பதித்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே என்று நான் கேட்கிறேன். இப்பொழுது நான் இருக்கின்ற நாடு செல்வ செழிப்பும் வசதிகள் நிறைந்த நாடு. என் பிள்ளைகள் நல்ல வேலைகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் உள்ள என் சகோதரிகள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை நான் ஒருபோதும் மறந்துவிடாமல் இருக்க உதவி செய்யும் என் ஆண்டவரிடம் கேட்கிறேன். இப்படி எல்லா வேலையையும் முடித்துவிட்டு சபைக்கு வந்து தேவனுடைய வார்த்தையும் கவனிக்கிறார்கள். அங்கே எந்த மின்விசிறியும் கிடையாது. தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஒரு திறந்த வெளியின் கூரையின் கீழ் அங்கு வெப்பமாய் இருப்பதால் ஒரு காகிதத்தை எடுத்து விசிறிக்கொண்டு தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆண்டவரே, இந்த நினைவுகளை என்னுடைய இருதயத்திலும் மனதிலும் வைத்து விடுங்கள். நான் எங்கு சென்றாலும் இது சரியில்லை, அது சரியில்லை, இது கிடைக்கவில்லை என்று குறை கூறும் முறுமுறுப்பை என்னை விட்டு எடுத்து போடும் என்று கேட்கிறேன். இதனால் எப்பொழுதெல்லாம் எனக்கு முடிகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் இந்தியாவுக்கு போக விரும்புகிறேன். ஏனென்றால் நான் அந்த காட்சிகளை விரும்புகிறேன். அதை நான் மறக்க விரும்பவில்லை. ஆண்டவரே, நான் அதை ஒருபோதும் மறக்கக்கூடாது.
என் பிள்ளைகளும் தாங்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அவர்களும் மிகவும் வசதி படைத்த செல்வம் மிக்க நகரத்தில் இருந்து வரவில்லை. என் பிள்ளைகளும் இவற்றையெல்லாம் பார்த்துதான் வளர்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த விலைமதிப்புள்ள பாடத்தை என் பிள்ளைகள் அவர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். மற்றொரு முறை நாங்கள் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மாநாட்டிற்கு சென்றிருந்தோம். அங்கு நடந்த ஒரு சம்பவத்தை நினைத்து பார்க்கிறேன். அது மாலை வேளை. நாங்கள் திறந்த வெளியில் அமர்ந்திருந்தோம். நான் பின்னால் அமர்ந்திருந்தேன். என் கணவர் மொழிபெயர்ப்பாளரோடு முன்னால் நின்று செய்தி கொடுத்து கொண்டிருந்தார். சில குழந்தைகள் அம்மா அம்மா என்று தங்கள் தாயை தட்டி வெளியே பார்க்க சொன்னார்கள். அவர்கள் பயந்து தாயை கட்டி பிடித்து கொண்டிருந்தார்கள். வெளியே குடித்துவிட்டு வந்த பிள்ளைகளுடைய ரட்சிக்கப்படாத தகப்பன் மிரட்டும் வகையில் விரலை அசைத்து வீட்டிற்கு வாங்க, பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள் பயத்தோடு இருப்பதை கண்ட தாய் அவர்களை ஆறுதல் படுத்தும் விதமாக அணைத்து கொண்டாள். ஏனென்றால் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது பேச முடியாது. எனவே சரி சரி என்று சொல்லி ஆறுதல் படுத்தினாள். வீட்டிற்கு போனால் அடியோ, மோசமான வார்த்தைகளோ, பசியோ அல்லது கோபத்தின் வெளிப்பாடோ ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று தாய்க்கும் குழந்தைகளுக்கும் தெரியும். அவள் தன் குழந்தைகளை ஆறுதல் படுத்தினாள். கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள், அதிலிருந்து ஆறுதல் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தன் பிள்ளைகளிடத்தில் மெல்லிய குரலில் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காட்சிகள் தான் என் இருதயத்தில் நிலைத்து இருக்கிறது. நான் எங்கே இருந்தாலும் இந்த காட்சிகள் என் மனதிலும் என் இருதயத்திலும் வைத்திருக்கட்டும். எனக்கு நடக்கும் சிறு நிகழ்வுகள் கூட என்னை ஒருபோதும் பாதிக்க கூடாது என்று தேவனிடத்தில் கேட்கிறேன். செங்குத்தான மற்றும் கிடைமட்டமான உறவுகள் உண்டு என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். செங்குத்தான உறவு நாம் நம் தேவனோடும் ஆண்டவரோடும் வைத்துள்ள உறவு. நாம் திருமணம் ஆனவர்களோ இல்லையோ யாராயிருந்தாலும் இந்த செங்குத்தான உறவை பலமுள்ளதாக வைத்துக் கொள்ள வேண்டும். சிலுவையின் செங்குத்தான உறவை அசைப்பதற்கு சாத்தான் பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து அதை அசைக்கவும் முறிக்கவும் பார்ப்பான். ஆனால் அதை நாம் வலிமையானதாய் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதுதான் நமது நங்கூரம். இந்த செங்குத்தான உறவில் நாம் சரியாக இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. ஆண்டவரே, நான் இந்த பூமியில் வாழும் பரியந்தம் அந்த செங்குத்தான உறவை வலிமையானதாக வைத்துக்கொள்ள உதவி செய்யும். அப்பொழுது எல்லாமே அதினதின் இடத்தில் சரியாக அமையும். இந்த கிடைமட்டமான உறவு நாம் மற்றவர்களோடும் கணவரோடும் பிள்ளைகளோடும் உள்ள உறவு. இந்த செங்குத்தான உறவு சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்மை சுற்றி நடக்கிற எந்த காரியங்களை பற்றி கவலைப்பட மாட்டோம். செங்குத்தான உறவு சரியாக இருந்தால் கிடைமட்டமான உறவும் சரியாக இருக்கும். உலகத்தில் என்ன நடக்கிறது, மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறது, அரசியலில் என்ன நடக்கிறது என்று கவலைப்பட மாட்டோம். இந்த செங்குத்தான உறவு வலிமையாக இருந்தால் மற்ற காரியங்கள் யாவையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்வார். நம் திருமண வாழ்க்கையை பற்றி எண்ணும் போது நமக்கெல்லாம் பரிச்சயமான அதிகாரம் நீதிமொழிகள் 31. இதை வாசித்து தியானிப்பது நம் அனைவருக்கும் விருப்பமான ஒன்று. இவற்றை பற்றி அநேக செய்திகளை கேட்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 31 குணசாலியான ஸ்திரீயை பற்றி விவரிக்கிறது. அவள் பெரும் முயற்சி எடுத்து கடினமாய் உழைக்கிறவள். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வேலைகளை திறம்பட செய்கிறாள். தன்னை பலத்தால் இடை கட்டி கொள்ளுகிறாள். தன் கைகளினால் சம்பாதிக்கிறாள். அவளுடைய வேலைக்காரிகளை அவள் கவனித்துக் கொள்ளுகிறாள். அவள் எல்லாவற்றையும் திறம்பட செய்கிறாள். நம்மில் அநேகர் அதை வாசித்து சவாலிடப்படுகிறோம். ஓ, அவளைப் போல நானும் குணசாலியான ஸ்திரீயா இருக்க வேண்டும், கடினமாய் உழைக்க வேண்டும், அநேக ஆடைகளை உண்டு பண்ண வேண்டும், நன்றாக சமையல் செய்ய வேண்டும், இது போல அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஆனால் இதில் உள்ள 3 வசனங்கள் எனக்கு எப்பொழுதும் ஞாபகத்தில் வரும். முதல் வசனம் நீதிமொழிகள் 31:11. அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு நன்மையே செய்கிறாள். இந்த வசனம் அதிகமா என்னிடத்தில் பேசும். என்னுடைய புருஷனுடைய இருதயம் என்னை நம்ப வேண்டும். அதற்கு மாறாக என் மனைவி இதை புத்தீனமாக செய்வாள், புத்தீனமாக நடந்து கொள்வாள், யாரிடமாவது புத்தீனமாய் எதையாவது சொல்லிவிடுவாள் என்று எண்ணிவிடக்கூடாது. என் புருஷனுடைய இருதயம் என்னை எப்பொழுதும் நம்ப வேண்டும். இதையே நான் எப்பொழுதும் என் முன்னாக வைக்க விரும்புகிறேன். ஓ, எதையாவது என் மனைவியிடம் சொன்னால் அவள் தாங்க மாட்டாள், அவள் அழுது விடுவாள், பிறகு அவளை கவுன்சிலிங்காக அழைத்து செல்ல வேண்டும் என்று எண்ணக்கூடாது. என் மனைவியால் இதை கையாள முடியாது என்று கணவர் ஒருபோதும் பயப்படக்கூடாது. ஆண்டவரே, எது நடந்தாலும் அந்த குணசாலியான ஸ்திரீயை போல இருந்து என் புருஷனுடைய இருதயம் என்னை முழுமையாய் நம்பும்படி நான் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் என் ஜெபமாக இருக்கிறது. அவர் ஒரு வேலையை இழந்தாலும் அல்லது பொருளாதார கஷ்டம் வந்தாலும் என் மனைவியிடம் நான் தைரியமாக சொல்ல முடியும். அவள் என் பக்கம் நின்று எனக்கு உதவி செய்வாள் என்று கணவர் நம்ப வேண்டும். எனவே நம் திருமண வாழ்க்கையின் ஆரம்பத்திலோ அல்லது வயதாகும் போதோ
நம் பிள்ளைகளிடத்திலோ அல்லது குடும்பத்தாரோடோ என் மனைவி நான் எப்போதும் நம்பலாம் என்று சொல்ல வேண்டும். அவள் ஒருபோதும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாள். அவள் எப்பொழுதும் என் சார்பில் தான் நிற்பாள். இதுதான் அவள் எப்பொழுதும் நன்மையே செய்கிறாள் என்ற அர்த்தத்தில் கூறப்பட்டுள்ளது. இதுவே நம்முடைய நோக்கமா இருக்க வேண்டும். என்னுடைய கணவருக்கு நான் எப்பொழுதும் நன்மையே செய்ய வேண்டும். என்னுடைய பூமிக்குரிய குடும்பத்தாருக்கோ என் உடன் பிறந்தவர்களுக்கோ அல்லது மற்றவற்றிற்கோ அல்ல என்பதுதான் என்னுடைய விருப்பமாய் இருக்க வேண்டும். நான் திருமணமாகி இருக்கிறேன். என்னுடைய முன்னுரிமை என் கணவரோடு உள்ள உறவில் நான் எப்பொழுதும் அவருக்கு நன்மையே செய்வதாகும். என்னை ஆசீர்வதித்த 2வது வசனம் அதே அதிகாரத்தில் உள்ள 26ஆம் வசனம். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. எதை செய்தாலும் தயை என்பது அவளது பிரமாணங்களில் ஒன்றாயிருக்கிறது. இந்த வார்த்தை எப்பொழுதும் உணர்த்தி கொண்டே இருக்கும். ஆண்டவரே, என்னுடைய பிரமாணம் எப்பொழுதும் தயவுள்ளதா இருக்க வேண்டும். கோபமான வார்த்தைகளோ தடித்த வார்த்தைகளோ என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. கணவரிடத்தில் தயை, பிள்ளைகளிடத்தில் தயை, இவ்வாறாக என்னுடைய பிரமாணம் தயை உள்ளவளாய் இருப்பதுதான். இந்த பகுதிகளில் தான் நாம் சோதிக்கப்படுகிறோம். ஆனால் தேவன் நமக்கு கிருபை அளிப்பார். 3வதாக 20ஆம் வசனம். நான் எனக்காகவே எடுத்துக்கொள்வேன். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். இந்த அதிகாரத்தில் உள்ள இந்த 3 வசனங்களை நான் எப்பொழுதும் கைக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னை விட குறைவாக வைத்திருக்கும் மக்களை நான் நினைத்து பார்க்கட்டும். என்னை விட அதிகம் வைத்திருக்கும் மக்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். ஓ, அவளுக்கு அப்படிப்பட்ட வீடு இருக்கிறது. அவள் விதவிதமான ஆடைகளை வைத்திருக்கிறாள். அவள் கணவருக்கு அந்த பொருள் இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது. இவ்வாறாக நான் எண்ணக்கூடாது. இல்லை, நான் எப்பொழுதும் சிறுமையானவர்களையும் ஏழ்மையானவர்களையும் எண்ணி பார்க்க வேண்டும். இந்தியாவில் உள்ள சபைகளை குறித்து சொன்னது போல வசதி குறைந்த மக்களை நினைக்கும் பொழுது என் பேராசை எல்லாம் எடுத்து போடப்படும். என்னிடத்தில் உள்ளதை வைத்து நான் திருப்தி அடைந்து விடுவேன். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல மாதிரி சாராள் என்பது உங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டில் அவ்வளவு பெண்கள் இருக்கும் பொழுது ஏன் சாராளை பற்றி மட்டும் 1 பேதுரு 3:6 சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் எண்ணுவதுண்டு. பேதுரு இவ்வாறாக சொல்லியிருக்கலாம். இயேசுவின் தாயாகிய மரியாளை பாருங்கள், அல்லது புதிய ஏற்பாட்டில் உள்ள வேறு யாரையாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் பேதுரு சாராவை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். மரியாள் உண்மையாக நாம் பின்பற்றக்கூடிய நல்ல மாதிரி தான். அவரை கனப்படுத்த வேண்டும், மதிக்க வேண்டும். ஆனாலும் பேதுரு சாராளை பற்றி தான் சொல்லியிருக்கிறார். நான் சாராளை பற்றி எண்ணும் பொழுது பழைய ஏற்பாட்டில் சாராளை பற்றி என்ன விசேஷமாய் சொல்லியிருக்கிறது என்று தியானித்தேன். உங்களுக்கும் நேரம் கிடைக்கும் பொழுது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் தொடங்கி வாசித்து பாருங்கள். இவ்வதிகாரங்களில் சாராளை பற்றி வாசிக்கிறோம். சாராள் மிகவும் அழகுள்ள ஸ்திரீ. நியூயார்க் மற்றும் சிலிக்கான் பள்ளத்தாக்கு போல மிகவும் வசதி வாய்ந்த நகரத்தில் வாழ்ந்தவள். மிகவும் வசதியுள்ள அழகான ஒரு நேர்த்தியான வீடு அவள் சொந்த ஊரான ஊர் என்ற இடத்தில் இருந்தது. அந்த நாட்களில் மெசபதோமியா ஈராக் என்ற நகரமாக இருந்திருக்கலாம். விசுவாசமுள்ள நல்ல அற்புதமான தன் கணவரோடு வாழ்ந்து வந்தாள். ஆபிரகாம் விசுவாசத்திற்கு நம் எல்லோருக்கும் நல்ல மாதிரியாக இருக்கிறார். அவளை பற்றி நல்ல விசேஷமான காரியம் என்ன? வசதியாக அந்த நகரத்தில் வாழ்ந்து வந்தார்கள். தேவையான எல்லாமே அவர்களுக்கு கிடைத்தது. ஆபிரகாம் நல்ல ஐஸ்வர்யவான். ஒரு நாள் அவர் சாராளிடம் வந்து, தேவன் நம்மை இந்த ஊரை விட்டு அவர் காண்பிக்கும் இடத்துக்கு போகும்படி சொல்கிறார் என்று சொன்னார். உடனே சாராள், நாம் எங்கு போக வேண்டும் என்று கேட்டாள். உண்மையாக எனக்கும் அது தெரியாது. நாம் போகிற இடங்களில் கூடாரம் போட்டு தங்க வேண்டும். இங்குள்ள வசதிகள் அங்கு இருக்காது. தண்ணீர், அவை இவை என்ற அநேக வசதிகள் அங்கு இருக்காது என்று ஆபிரகாம் சொன்னார். நாம் ஒவ்வொரு இடமாக மாறிக்கொண்டே போக வேண்டும். ஒவ்வொரு இடங்களிலும் கூடாரம் போட்டுதான் தங்க வேண்டும். சாராள் இதை பற்றி எந்த கேள்வியும் கேட்காமல் கீழ்ப்படிந்து ஆபிரகாம் பின்னே சென்றாள். அவள், சரி ஆண்டவனே என்று சொல்லி எல்லாவற்றையும் பேக் பண்ணினாள். மேலும் நாம் என் தகப்பனாரையும் என் சகோதரன் மகனையும் கூட அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆபிரகாம் சொன்னதற்கு அதற்கு அவள், நாம் இருவர் மட்டும்தான் போகிறோம் என்று நினைத்தேன். இல்லை, பரவாயில்லை, நாம் எல்லாரும் சேர்ந்தே போகலாம் என்று சொன்னார். இவர்கள் ஒவ்வொரு இடமாக கூடாரம் போட்டுக்கொண்டே போய்க் கொண்டிருந்தார்கள். இதிலும் சாராள் பழகிவிட்டாள். இது கீழ்ப்படிதலின் முதல் படியை காட்டுகிறது. நாம் இந்தியாவில் உள்ள ஒரு கிராமத்திற்கு போய் அங்கு வாழ பழகிக்கொள்வோம் என்று ஒருவேளை என்னிடம் சொன்னால் என்னுடைய நிலைமையை எண்ணி பார்க்கிறேன். அதை நான் எவ்வாறு எடுத்துக்கொள்வேன்? என்னை நானே நியாயந்திருத்து பார்க்கிறேன். நான் அங்கிருந்து வந்தது உண்மைதான். ஆனால் சாராள் தனக்கு தெரியாத ஒரு இடத்திற்கு சென்றாள். இங்கு பஞ்சம் அதிகமாவதால் நாம் எகிப்திற்கு போக வேண்டும் என்று ஆபிரகாம் சொன்னார். இங்கு உணவு தட்டுப்பாடு அதிகரிப்பதால் நாம் எகிப்திற்கு சென்று அங்கு வாழ்வோம் என்று சொன்னார். அங்கு சென்றார்கள். எல்லாம் வசதியாக நன்றாகத்தான் இருந்தது. அதே வேளையில் சில ஜனங்கள் பார்வோனிடம் சென்று,
இங்கு ஒரு அழகான ஸ்திரீ வந்திருக்கிறாள், பாரும், அவள் வயதானவளா இருந்தாலும் மிகவும் அழகுள்ளவராய் இருக்கிறாள் என்று சொன்னார்கள். பார்வோன் அவளை விரும்பினான். ஆபிரகாம் இதை கேட்டவுடன் சாராளிடம், நீ என் மனைவி என்று யாரிடமும் சொல்லாதே, யாராவது கேட்டால் என் சகோதரி என்று சொல்லிவிடு என்று சொன்னார். ஒரு விதத்தில் ஆபிரகாம் சாராளுக்கு சகோதரி முறை வருகிறதாய் நாம் பார்க்கிறோம். எனவே இது முழுவதும் பொய் கிடையாது. இல்லாவிட்டால் என்னை கொன்று விடுவார்கள் என்று ஆபிரகாம் சொன்னதால் அவர் ஜீவனை காப்பாற்றுவதற்காக தன் சொந்த ஜீவனை பணயம் வைத்து சரி என்று சொல்லிவிட்டாள். சாராள் பார்வோன் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் இந்த படியை எடுத்திருந்தாலும் தேவன் அவள் மீது இரக்கமுள்ளவராய் இருந்து அவளை காப்பாற்றினார். தேவன் பார்வோனுக்கு வியாதியை அனுமதித்தார். நீ இன்னொருவருடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறாய், உடனே அனுப்பிவிடு என்று கட்டளையிட்டார். இவ்வாறாக தேவன் சாராளை பாதுகாத்து மீட்டார். பார்வோன் சாராளிடம், தயவு செய்து போய்விடு, இந்த வெகுமதியெல்லாம் எடுத்துக்கொண்டு தயவு செய்து இங்கிருந்து போய்விடு, இல்லாவிட்டால் எங்களுக்கு தேவனிடத்திலிருந்து தண்டனை வந்துவிடும் என்று சொல்லி இன்னும் அநேக வெகுமதிகளை கொடுத்து அனுப்பிவிட்டார். இந்த காரியங்கள் எல்லாம் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் கண்டிப்பாக பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்ற விசுவாசம் அவளுக்கு அதிகமாய் இருந்தது. அவளிடம் வேத புத்தகம் போன்ற எதுவும் இல்லை. ஆனாலும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்ற விசுவாசம் அவள் இருதயத்தில் இருந்தது. என் கணவர் விசுவாசத்தின் நபராய் இருக்கிறார், என் கடமை நான் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் வரை தேவன் ஆபிரகாமோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆபிரகாமே, ஆபிரகாமே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், உன்னை நான் ஜாதிகளுக்கு தகப்பனாக வைக்கப் போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன், உன் சந்ததி பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், இந்த முழு தேசத்தையும் சுதந்திரத்து கொள்ளப் போகிறாய், இது உனக்கு சொந்தமாகும், அவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகுவார்கள். இத்தனை வாக்குத்தத்தங்களையும் தேவன் ஆபிரகாமுக்கு தான் கொடுத்தார். ஆனால் சாராவுக்கு எதுவும் கிடையாது. அதை பற்றி நாம் எங்கும் வாசிக்கவும் இல்லை. சாராள் தேவனிடத்திலிருந்து எந்த சத்தத்தையும் கேட்கவில்லை. ஆபிரகாம் தான் சாராள் இடத்தில் தேவன் இவ்விதமாய் பேசினார், என்னிடம் இவ்வாறாக சொன்னார் என்று சாராளிடம் சொல்லி இருப்பார். சாராள், தேவன் ஏன் என்னிடம் சொல்லவில்லை, நான் நீங்கள் சொல்வதை கேட்கிறேனே, தேவன் என்னிடத்தில் பேச மாட்டாரா என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அவள் அவ்வாறாக சொல்லாமல், ஆம், தேவன் என் கணவரிடத்தில் பேசியிருக்கிறார், அது போதும், நான் அதற்கு கீழ்ப்படிவேன் என்று திருப்தியாக இருந்தாள். இதுதான் அவளுடைய விசுவாசமும் அவளுடைய கீழ்ப்படிதலும் ஆகும். எனவேதான் பேதுரு கீழ்ப்படிதலுக்கு சாராளை ஒரு மாதிரியாக காட்டியுள்ளார். நாம் இந்த கீழ்ப்படிதலை பற்றி நினைக்கும் போது, என்ன இது, இவ்வளவு வருடங்களும் என் தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்திருந்தேன், இப்பொழுதுதான் விடுதலையாயிருக்கிறேன் என்று நினைத்தேன். இப்பொழுது என்னவென்றால், என் புதிய மனிதராகிய கணவருக்கு கீழ்ப்படிய சொல்லுகிறீர்கள், என்னால் முடியாது, இவ்வளவு நாள் கீழ்ப்படிந்தது போதும், இனி கீழ்ப்படிய முடியாது என்று நம் உள்ளத்திலிருந்து ஒரு தொனி கேட்கும். இந்த கீழ்ப்படிதல் என்ற வார்த்தையை கேட்கவே விரும்பவில்லை. இது போல கீழ்ப்படிய வேண்டும் என்ற செய்தியை கேட்கும்போது நம் உள்ளத்திலிருந்து, தயவு செய்து இதை நிறுத்துங்கள், வேறு ஒரு தலைப்பில் பேசுங்கள், கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் என்பதை பற்றி தான் பேசிக்கொண்டே இருக்க போகிறீர்களா? ஆனால் ஆண்டவர் நம் இதயத்தில் கிரியை செய்து நம்மை மாற்ற விரும்புகிறார். கீழ்ப்படிதலை அவ்வாறாக பார்க்காதே. இயேசு எவ்வாறு பார்த்தாரோ அவ்வாறாகவே பார்க்க வேண்டும். இயேசு பரலோகத்தில் பிதாவுக்கு சமமாக இருந்தும் அவர் பூமிக்கு வந்தபோது பிதாவுக்கு எப்போதும் கீழ்ப்படிந்திருந்தார். அதுதான் அந்த கீழ்ப்படிதல். அவர் பூமியில் இருந்தபோது, பிதாவே, என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆகட்டும் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, பிதா இயேசுவை பார்த்து, நீ தேவகுமாரன், நீ பூர்ணமுள்ளவனாய் இருக்கிறாய், உன் பூமிக்குரிய பெற்றோர் பூர்ணமற்றவர்கள்தான், ஆனாலும் நீ அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். தேவன் என்னிடத்தில் இதையே பேசினார். இயேசு கிறிஸ்து நம் முன்மாதிரியா இருக்கிறார். சரி ஆண்டவரே, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாய் சொல்லுகிறீர், நான் செய்கிறேன். நீர் கீழ்ப்படிந்தது போல நானும் கீழ்ப்படிய விரும்புகிறேன். தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு என்று எபிரேயரில் சொல்லப்படுகிறது. இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். அந்த சந்தோஷம் என்ன? கீழ்ப்படிதலின் மூலம் வருகிற சந்தோஷம். கீழ்ப்படிதலின் மூலம் வருகிற சந்தோஷம் இயேசுவுக்கு தெரியும். நான் இதை நிறைவேற்றியவுடன் என்றென்றும் நான் பிதாவோடு இருக்க போகிறேன். இப்பொழுது அவருக்கு இருக்கிற சந்தோஷம் முழுவதும் பிதாவை சந்தோஷப்படுத்துவதுதான். இந்த விதமாக தான் நான் கீழ்ப்படிதலை பார்க்க விரும்புகிறேன். நான் மிகவும் பிடிவாதமாய் இருந்து எதற்காக நான் கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், நான் ஏன் அவர் சொல்வதையே எப்பொழுதும் கேட்க வேண்டும் என்று என்னை விட கூடாது. ஆண்டவரே, நான் அவர் சொல்வதையே கேட்கட்டும். என்னுடைய எல்லா பிடிவாதத்திலிருந்தும் சுயத்திலிருந்தும் விடுபட்டு
நீர் என்ன செய்தீரோ அதையே நானும் செய்யட்டும், எனக்கு உதவி செய்யும் என கேட்கலாம். எனவேதான் செங்குத்தான உறவு மிகவும் முக்கியம் என்று சொன்னேன். நாம் நம் பலத்தில் கீழ்ப்படியவே முடியாது. நம்முடைய மாம்சமும் நம்முடைய மனுஷீக சுபாவமும் சொல்லும். கணவர் சொல்வதை கேட்க மாட்டேன், நான் என் விருப்பப்படிதான் செய்வேன். இவ்வாறாக நான் சொல்லாமல் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் நடந்து கொள்வேன். என் பக்கத்தில் உள்ள கருத்தையும் தாழ்மையா எடுத்து சொல்வேன். என்னுடைய செங்குத்தான உறவு பலமுள்ளதா இருந்தால், பிதாவே இப்படி நடப்பது உம்முடைய சித்தமா இருந்தால், அது எவ்வளவுதான் கடினமாக இருந்தாலும் அதை செய்வதற்கு உம்முடைய கிருபையும் பலனையும் தாரும், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டால் தேவன் சொல்வார், என் கிருபை உனக்கு போதும் என்று. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியின் பலனையும் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். யார் இந்த பரிசுத்த ஆவி? பரிசுத்த ஆவி என்றால் என்ன? அவர் நமக்கு உதவி செய்கிறவர், நம்மை ஆறுதல் படுத்துகிறவர். அவர் சத்திய ஆவியானவர். அவர் வந்து நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். எனவேதான் இந்த செங்குத்தான உறவு மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்களையும் சோதனைகளையும் நினைக்கும் பொழுது நாம் அதையே நினைத்து கொண்டிருக்கும்படியாய் சோதிக்கப்படுகிறோம். சாத்தானும் அதை பூதாகரமாக்கி காட்டுவான். இவ்வளவு பயங்கரமான காரியம் நடக்கிறது, உன்னால் எப்படி தாங்க முடியும்? போன முறை நடந்ததை விட இந்த முறை மிகவும் மோசமானதாக இருக்கிறது. எறும்பு போல இருக்கிற காரியத்தை பூதம் போல பெரிதாக்கி கவனம் எல்லாம் அதில் செலுத்தும்படியாய் சாத்தான் செய்து விடுவான். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், உன் கவனத்தை என் பக்கமாக திருப்பு. அந்த பார்வை மைக்ரோஸ்கோப்பாக இருக்க வேண்டாம், அது ஒரு டெலஸ்கோப்பாக இருக்கட்டும். நீ சந்திக்கிற சோதனைக்கு அப்பால் உள்ளதை பார், என்னை நோக்கி பார். நான் தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறேன். நான் உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும். ஆண்டவரே, என்னுடைய குறுகிய மைக்ரோஸ்கோபிக் பார்வை போன்ற பார்வையை தயவு செய்து மாற்றும். எப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும். உம்முடன் உள்ள உறவை பலப்படுத்தும். இந்த சோதனை என்னை பலமுள்ளவளாய் மாற்றட்டும். பல சோதனைகளை யோபு கடந்து செல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார்? யோபு 23:12, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக காத்து கொண்டேன் என்று யோபு சொன்னார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இயேசுவும் சொல்லியிருக்கிறார். யோபுவும் பழைய ஏற்பாட்டில் என்னுடைய அனுதின ஆகாரத்தை காட்டிலும் உம்முடைய வார்த்தை அதிகமாய் கனம் பண்ணுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் தேவனுடைய வார்த்தையை அவ்வளவாய் கை கொண்டார். எனவே இவ்வளவு பெரிய சோதனையிலும் யோபு ஜெயமாய் வெளியே வருவார் என்று தேவனுக்கு தெரியும். இது போல தேவன் என்னையும் உங்களையும் பார்த்து, என்னுடைய மகள் இந்த பெரிய சோதனையில் ஜெயித்து வெளியே வருவாள், இது இவளுடைய திராணிக்கு மிஞ்சியது கிடையாது, நான் இவளை நம்ப முடியும் என்று சொல்லுவார். தேவன் நமக்கு கிருபையை கொடுப்பார். யோபு எவ்வளவோ பெரிய பெரிய சோதனைகளை தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தார். ஆனால் நம்முடைய செங்குத்தான தேவனோடு உள்ள உறவு வலிமையானதா இருக்கிறதா என்று உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். எதுவும் அதை அசைக்காதபடி பார்த்து கொள்ள வேண்டும். எனவே கீழ்ப்படிதலுக்கு பரிசுத்த ஆவியானவர் வல்லமை மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. இது நம்மால் செய்ய முடியாத ஒன்று. செங்குத்தான உறவு சரியாக இருந்தால்தான் நான் உனக்கு உதவி செய்கிறேன், என்னுடைய ஆவியை உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். எனவேதான் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமல் ஒரு நாளும் என்னால் வாழ முடியாது என்று ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. நான் அழுத்தத்தில் இருக்கும்போது நான் பிடித்து கொண்ட 3 காரியங்கள். முதலாவது, நான் யாரையும் நியாயந்திருக்காமல் என்னை நானே நியாயந்திருத்து கொள்ள விரும்புகிறேன். இதுதான் என்னுடைய நோக்கமாய் இருந்தது. என்னுடைய நோக்கம் என் திருமண வாழ்க்கை சந்தோஷம் உள்ளதாய் ஜெயமுள்ளதாய் ஆக்க வேண்டும். என்னுடைய கீழ்ப்படுதல் உள்ள வாழ்க்கையையும் என்ன நடந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறதையும் என் பிள்ளைகள் பார்த்து ஆசிர்வதிக்கப்படணும். இப்படிப்பட்ட சொத்தை தான் நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஓ, என் தாயார் நடக்கிற எந்த காரியத்தையும் குறித்தும் சலனமடையவே மாட்டார்கள். எல்லாவற்றையும் தைரியமாக எடுத்துக்கொள்வார்கள். இப்படிப்பட்ட பரம்பரை சொத்தை தான் நாம் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். நம் பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளையும் அழுத்தங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும் போது தாய்மார்களின் முன்மாதிரியையும் நம் விசுவாசத்தையும் நம் தைரியத்தையும் பார்த்து அவர்கள் முன் செல்ல வேண்டும். 3 வசனங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1, லூக்கா 18:7. இது ஒரு விதவை நியாயாதிபதியினிடத்தில் வந்து தொடர்ந்து தனக்கு நியாயம் செய்யும்படி கேட்பதை பற்றி சொல்லுகிறது. எனக்கு நியாயம் செய்யும் என்று தொடர்ந்து கேட்டதால் அந்த நியாயாதிபதி களைப்படைந்தவராய் அவள் கேட்பதை கொடுக்க போகிறேன் என்று சொன்னார். இதுபோல்தான் நாமும் இரவும் பகலும் ஜெபிக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் சொல்லுகிறார். இரவும் பகலும் தம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறவர்களுக்கு நம் பரமபிதா இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ? நாம் அனுதினமும் வீட்டு வேலைகளை செய்யும் பொழுது,
சமையல் காரியமோ, சுத்தம் செய்வதோ, வேறு எந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும், எந்த ஒரு பதட்டம் அடையக்கூடிய சிந்தைகள் வந்தாலும், நாம் அவரிடத்தில் கதறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் இரவு நேரத்தில் எழும்பும் பொழுது, ஆண்டவரே, நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். என்னால் தூங்க முடியவில்லை. ஆனால் இந்த நேரம்தான் நான் உம்மிடத்தில் ஜெபித்து கதறக்கூடிய நேரம். நான் உம்மிடத்தில் கேட்கிறேன், எனக்கு பதில் தாரும். இதுதான் இரவும் பகலும் என்பதின் அர்த்தம். நான் பகிர்ந்து கொள்ள விரும்பிய மற்றொரு வசனம் ஏசாயா 62:7. இது எருசலேமை பற்றி சொல்லுகிறது. எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதற்கு பதில் கொடுக்கும் வரை அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். எருசலேம் என்பது என் வீடு. எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு எருசலேமாகிய என் வீட்டில் சமாதானம் வேண்டும். ஆண்டவரே, எருசலேமாகி என் வீட்டின் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வரை நான் உம்மை அமர்ந்திருக்க விட மாட்டேன். இது எனக்கு விசுவாசத்தை தந்தது. இதுதான் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இந்த வாக்குத்தத்தத்தில் நான் விசுவாசமாய் இருந்தால் இதை ஒரு நங்கூரத்தை போல் பிடித்துக் கொள்ள முடியும். ஆண்டவரே, அலைகள் என்னை சூழ்ந்து கொள்ளும் போது நான் அமிழ்கிறேன், நான் மூழ்கி போய்விடப் போகிறேன். ஆனால் நங்கூரம் என்ற கயிறு இருக்கிறது, அதை நான் பிடித்துக் கொள்ளட்டும். இதுதான் விசுவாசம். ஆண்டவரே, திராணிக்கு மேலா என்னை சோதிக்க விரும்பவில்லை. இவை எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். நான் உம்மிடத்தில் விசுவாசமா இருக்கிறேன். அந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாளில் நான் எல்லாவற்றையும் திரும்பி பார்க்கும் பொழுது என்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியப்படும் அளவுக்கு பொறுப்படுத்துள்ளார் என்று சொல்ல முடியும். நான் விசுவாசத்தில் தோற்கடிக்கப்படவில்லை. பேதுரு ஆண்டவரை மறுதலிக்கும் வேளையில் உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்கிறேன் என ஆண்டவர் சொன்னார். நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நான் பகிர்ந்து கொள்ள விரும்பிய 3வது வசனம் ஏசாயா 65:4. அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்பாகவே நான் பதிலளிப்பேன். ஒருவேளை நம்முடைய பிள்ளை நமக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி, எனக்கு உடனடியாக சில காரியங்கள் தேவைப்படுகிறது அல்லது பணம் தேவைப்படுகிறது, உடனே அனுப்பி வையுங்கள், நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கள், அல்லது நான் வியாதிப்பட்டு விட்டேன் என்று சொன்னால், நான் ரெடியா இருக்கேன், நான் உன்னை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறேன், நான் உனக்கு உதவி செய்ய வந்து கொண்டே இருக்கிறேன், வியாதிப்பட்டு இருப்பதால் உன்னை வீட்டிற்கு அழைத்து கொண்டு வருகிறேன். அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்பாகவே நாம் பதிலளித்து விடுகிறோம். இந்த 3 வசனங்களையும் நான் கைக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். திருமண வாழ்க்கையில் கீழ்ப்படுத்தல் என்பது முதல் படி. 1. கணவரோடு உள்ள ஐக்கியம். 2. எந்த காரியமும் எதுவும் இந்த ஐக்கியத்தை பிரித்துவிடவே கூடாது. நமக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் இது ஐக்கிய குறைவுக்குள் கொண்டு போகக்கூடாது. இந்த ஐக்கியத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். இந்த முழு வீடும் எனக்கு சொந்தமானது. சாத்தான் இதற்குள் நுழைய போவதில்லை. வேறு யாரும் உள்ளே நுழைய முடியாது. ஐக்கியத்தை பிரிப்பதற்கு வேறு யாரும் உள்ள வரவே முடியாது. ஐக்கியம் சுவர் போன்றது. நாங்கள் குடும்பமாய் ஐக்கியமாயிருந்து பிள்ளைகளுடனும் கணவரோடும் உள்ள ஐக்கியத்தை பாதுகாக்க நான் முயற்சி எடுப்பேன். இதற்காக நாங்கள் அனைவரும் கணவரும் சேர்ந்து பிரயாசப்படுவோம். எனவே கணவரும் மனைவியும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் நீங்கள் எவைகளை கட்ட விரும்புகிறீர்களோ அவைகள் கட்டப்படும். நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்க விரும்புகிறீர்களோ அவைகள் கட்டவிழ்க்கப்படும். இந்த வசனம் உங்களுக்கும் தெரியும். எனவே ஐக்கியம் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நம் கணவரோடு ஐக்கியமாயிருப்பது மிகவும் முக்கியமானது. சாத்தானோ மற்றவர்களோ இந்த ஐக்கியத்தை உடைக்க இடையில் வருவார்கள். ஆனால் இதுதான் நம் பிறப்புரிமை. கணவரோடு உள்ள ஐக்கியம் நம் பிறப்புரிமை. இதை நான் பத்திரமாய் பாதுகாக்கப் போகிறேன். அவரை அசட்டை செய்ய மாட்டேன். அவருக்கு நன்மையே செய்ய போகிறேன். நாம் நம் கணவன்மார்களுக்கு உதவி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அவர்கள் பூர்ணவான்கள் அல்ல. நாம் அவர்கள் குறைகளை பார்ப்பதில்லை. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வது போல நாம் அவருக்கு உதவி செய்ய போகிறேன். ஒரு இடத்தில் உதவிக்காரராக இருப்பது என்பது முக்கியமான ஸ்தானத்தில் உள்ள நபர் இல்லை. உதவிக்காரர் என்பது இங்கே ஆணி இருக்கிறது, இங்கே சுத்தில் இருக்கிறது என்று சொல்வது போல்தான். வீட்டில் நம்முடைய இடம் மிக முக்கியமான ஸ்தானம் இல்லை. ஓ, அம்மா தான் இந்த வீட்டின் ராணி. அப்படி இல்லை, நாம் உதவி செய்பவர்கள் தான். நான் என் கணவருக்கு உதவி செய்ய போகிறேன். அவர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். அந்த தலைமையத்துவம் கணவருக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் உரியது கிடையாது. கடைசியாக நான் சொல்ல வருவது என்னவென்றால், சகோதரிகளாகிய நாம் நம் இளைய தலைமுறையினருக்கு நம் நடக்கையிலும் பேச்சிலும் ஆடை அணிவதிலும் நல்ல உதாரணமாக இருக்க வேண்டும். இந்த சபையிலே நான் தான் நீட்டா அழகா ஆடை உடுத்துகிறேன் என்று ஆடை உடுத்துவதிலும் நடக்கையின் மூலமாகவும் நமக்கு பேர் உண்டாக்கி எல்லாருடைய கவனத்தையும் நம் பக்கம் திருப்புகிறவர்களாய் இருக்கக்கூடாது. சபையில் ஒரு சாதாரண சகோதரிகளாய் இருக்க வேண்டும். சில காரியங்களில் நமக்கு திறமை இருந்தால்
சபையின் பக்தி விருத்திக்காக அதை பயன்படுத்தலாம். மூன்றாவது நிலை, எல்லாம் முடிந்த பிறகு நம் வீடு சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கும் நிலை. மூன்றாவது நிலை, எல்லாம் முடிந்த பிறகு நம் வீடு சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கும் நிலைதான்.